விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றதுதான். பாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்தாரு. அண்ட் 8ஆம் இடத்துல இருக்கும்போது குருவால பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு ஆஸ்ட்ராலஜி கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அக்கல் சயின்ஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு ஒரு குழப்பம், இது எல்லாமே வந்து இருந்திருக்கும். விருச்சிக ராசின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அவங்க குருமார்கள் மேல. காஞ்சி பெரியவா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து சாய்பாபா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எமோஷனலி நான் கனெக்டட் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா கடவுள்கிட்டயும் சரி அவங்க குருமார்கள் கிட்டயும் கனெக்ட் ஆவாங்க. பிகாஸ் அங்க ஏன்னா அந்த ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றது தான். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026 எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா போலங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தது, இல்லை ஸ்டக் ஆன மாதிரி இருந்தது, நிறைய விஷயத்துல டிலே ஆன மாதிரி இருந்தது, இல்லை ஏதோ ஒரு தேவையில்லாத பயம் உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகிட்டே இருந்தது. வேலைக்கான பயமா இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் எப்படி பார்த்துக்க போறேன்ற பயமா இருக்கலாம். ஏதோ எனக்கு உள்ளுக்குள்ள பயமாவே இருந்ததுங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஜாப்ஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த ஏ ரிலேட்டடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எங்க ஜாப்ஸ் பத்திலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த பயமா வந்துட்டு இருந்தது. பட் இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானத்துக்கு வராங்க. அதாவது உங்களோட லக்கை இன்க்ரீஸ் பண்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஒரு சில விஷயம் நீங்க கரெக்டா இந்த டைம்ல பண்ணியே ஆகணும் அப்படின்றதும் இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் எப்பவுமே வந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி பார்த்தோம்னா நம்ம பாஸ்ட் பேட்டர்னை இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதுதான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. ஸோ ஏற்கனவே குரு கடகம்ல முன்னாடி எப்போ வந்தாருன்னு பாத்தீங்கன்னா 2014 ஜூன்ல இருந்து 2015 ஜூன்ல வரைக்கும் குரு வந்து கடகம்ல தாங்க இருந்திருக்காரு. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது முயற்சிகள் எடுத்தீங்களா, இல்லை ஏதாவது மாற்றம் உங்க லைஃப்ல வந்ததா? அதை வந்து இந்த டைம்ல வந்து நீங்க பொருத்தி பார்க்கணும். அந்த கம்பேரிசன் பண்ணி பார்க்கறது எல்லாமே ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் எதெல்லாம் குருனால நடந்த சேஞ்சஸோ அது ரிக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட ராசி கற்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க இன்வால்மெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல காட்டுங்க. அண்ட் எங்களோட மெடிடேஷன் லைவ் கோர்சஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்சஸும் வேணும்னு நினைச்சீங்கன்னா, என்கிட்ட நீங்க வந்து டைரக்டா கத்துக்கணும், டைரக்டா லைவ்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்போ இப்போ பாஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்தாரு. அண்ட் 8ஆம் இடத்துல இருக்கும்போது குருவால பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு ஆஸ்ட்ராலஜி கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அக்கல் சயின்ஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு ஒரு குழப்பம், இது எல்லாமே வந்து இருந்திருக்கும். இந்த எல்லாத்துல இருந்தும் அந்த குழப்பத்துல இருந்து விடுபட்டு உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட அந்த டீப்பர் ரிசர்ச் இருக்குல்ல, ஏதோ ஒண்ணு நீங்க வந்து இப்போ ஆஸ்ட்ராலஜி கூட நிறைய ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க போன வருஷம் ஒரு இந்த வருஷம் பிகினிங்ல. இப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு குரு என்ன சொல்றாருன்னா, நெகட்டிவா ஒரு இக்கட்ல இருக்கிற மாதிரி நீ ஒரு சிச்சுவேஷன்ல இருந்த, இப்ப நான் உனக்கு அதுல இருந்து விடுவு காலம் தரேன் அப்படின்னு சொல்றதுதான் 9th ஹவுஸ் குரு பண்ணுவாரு. ஸோ 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் அதிகமாகும். 9ஆம் இடத்துல உங்களை வந்து குரு கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. அதாவது குரு மாதிரி அட்வைஸ் பண்ற ஆட்களை நீங்க மீட் பண்ணுவீங்க. அவங்க உங்க லைஃப்ல வருவாங்க. ஆமால இவங்க சொல்றது கரெக்டா தானே இருக்கு, ஏன் நம்ம அதெல்லாம் பண்ணி பார்க்க கூடாது, நீங்களே வந்து சில விஷயங்கள் புதுசா ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கான டைம் தான் இது. ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஹையர் நாலேஜ் கெயின் பண்ணணும். ஹையர் நாலேஜ்னு வரும்போது நீங்க என் வேலை ரீதியான நாலேஜ் தானா, என் படிப்பு ரீதியான நாலேஜ் தானா, அது மட்டும் இல்லைங்க, ஸ்பிரிச்சுவலி ஹையர் நாலேஜ். நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கத்துக்கிறீங்க, அந்த விஸ்டம் கெயின் பண்றது நடக்கும். அந்த கெயின் பண்ற விஸ்டம் வந்து அதுக்கு அடுத்த ஒரு வருடம் நீங்க உங்களோட கர்மாவை செட்டில் பண்ண யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் லைக் அ பீரியட் ஆஃப், இப்பத்துல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்ப இந்த வருஷம் நீங்க மெயினா அந்த விஸ்டம், பீங் வைஸ், அந்த வைஸாரதை நீங்க பார்க்கணும். ஓகே, அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குரு வந்து கடக ராசியில 9ஆம் இடத்துல வந்திருக்காரு. ஸோ நேச்சுரலாவே விருச்சிக ராசின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அவங்க குருமார்கள் மேல. எனக்கு இவர் வந்து நான் ரொம்ப குருவா நினைச்சேங்க. எனக்கு வந்து காஞ்சி பெரியவா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து சாய்பாபா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எமோஷனலி நான் கனெக்டட் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா கடவுள்கிட்டயும் சரி அவங்க குருமார்கள் கிட்டயும் கனெக்ட் ஆவாங்க. பிகாஸ் அங்க ஏன்னா அந்த குருக்கான இடத்துல அங்க வர ராசியே கடகம், அது வந்து ஒரு எமோஷனலான ராசி. ஸோ இப்போ அங்க வந்து குருவே வந்து உட்காரும் போது என்னன்னா உங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் வித் தட் காட், இல்ல எமோஷனல் கனெக்ட் வித் அந்த குரு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், which is good for you.
ஓகே, அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து உங்களால இந்த வருஷம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அந்த ஃபீலிங்கை நீங்க ரெசிப்ரோகேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஈவன் இன் அதர் இயர்ஸ், அப்போ நீங்க வந்து உங்க லக்கை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆண்டு தான் உங்களுக்கு. லக்னம குரு பார்க்குறாரு, உங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. உங்களோட மைண்ட் செட் இப்போ ஜூன் 2ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருந்து நீங்க ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். இவ்வளவு நாள் பயத்துல இருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் தெளிவாய் ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆஃப்கோர்ஸ் நீங்க உங்க ராசி லக்னம் ரெண்டுமே பார்க்கணும். விருச்சிகமா இருந்தது உங்களோட லக்னம் வேறையா இருந்து ராசி விருச்சிகமா இருந்ததுன்னா ரெண்டுத்தோட எஃபெக்ட்ஸ் கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பார்வைப்படுது. அப்ப 5ஆம் இடத்துல குரு பார்வைப்படும் போது குழந்தை பிறக்கவே இல்லைன்னு லேட் ஆயிட்டு இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்க ரொம்ப கொஞ்சம்னா அவங்க ரிலேட்டடா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க சிச்சுவேஷன்ஸ் பாசிட்டிவ் ஆறது எல்லாமே வந்து இப்ப நடக்கும். அண்ட் மெயினா வந்து சம் பிக் சேஞ்ச் ரிலேட்டட் டு கிட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. யாரு? விருச்சிகம். மேபி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் மாத்திரம் அப்படின்னு டிசைட் பண்றதா இருக்கலாம். இல்ல குழந்தைங்கனால நாங்க ஒரு சேஞ்ச் எடுக்கிறோங்க, நாங்க இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் போக பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பேஸ்ட் ஆன் கிட்ஸ் வரலாம். இல்ல பேஸ்ட் ஆன் யுவர் ஆன்செஸ்ட்ரி. ஏன்னா 5ஆம் இடம் உங்க ஆன்செஸ்ட்ரியும். எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இல்ல குலதெய்வம்க்கு நான் ஒரு விஷயம் பண்ண பிளான் பண்ணிருக்கேன், அது நடக்கவே இல்லை. குலதெய்வம்க்கு நான் கோயில் கட்டணும்னு பிளான் பண்ணிருக்கேன், அது நடக்கவே இல்லைன்னா எல்லாமே இந்த டைம்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒண்ணு குலதெய்வம் ரிலேட்டடா, இல்ல உங்களோட தாத்தா பாட்டி ரிலேட்டடா, இல்ல உங்களோட குழந்தைங்க ரிலேட்டடா ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்க பார்க்கக்கூடிய டைம் தான் இந்த ஒரு வருடம். ஓகே, அண்ட் இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்க 3ஆம் இடத்துக்கு குரு பார்வைப்படுது. அப்ப நீங்க புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்ல ஜாப் ரிலேட்டடா தான் இருக்கேன், இல்ல டெக்னிக்கல் ஜாப் ரிலேட்டடா இருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேல்ஸ் கத்துக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா 3rd house வந்து கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இல்ல ஒரு கன்சல்டன்டா இருக்கிறது, இந்த மாதிரி வரும் டெக்னிக்கல் சைடா இருந்ததான். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படின்றப்போ இந்த டைம்ல நீங்க வந்து என்ன யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, நான் பேசாம வீட்லயே ஏதாவது பண்ணி நான் அதை விற்கட்டுமா, ஏதாவது ஒரு விதத்துல நான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ஆன தாட்ஸ் வந்து, இல்ல நான் வந்து சோஷியல் மீடியால நான் ஏதாவது பண்ணட்டுமா. நீங்க சோஷியல் மீடியால எது பண்ணணும்னு நினைச்சாலும் இது ஒரு நல்ல டைம். சோ இந்த மாதிரி புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது உங்க மைண்ட்ல தோணக்கூடிய ஒரு டைம் தான் இது. பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. இட்ஸ் a good year for you. ராகு கேத்துன்னு வரும்போது ராகுங்க 4ஆம் இடத்துல இருக்காரு, வீட்டுக்கான இடத்துல இருக்காரு. ஏற்கனவே வீட்டு ரிலேட்டடா நிறைய செலவுகளும் வந்ததுங்க. வீட்டுக்கு ரிலேட்டடா செலவு பண்ற மாதிரி இருந்தது. இல்ல நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து என் சொந்த ஊர் போய் பார்த்தேன், சொந்த ஊரும் அந்த இடத்துலயும் ராகு இருக்காரு, சொந்த ஊர் போய் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். அப்புறம் கேத்து வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாப் ரிலேட்டடான ஒரு பயம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். சில பேருக்கு ஜாப் லாசஸ் கூட ஆயிருக்கலாம் இந்த டைம்ல. ஜாப் ரிலேட்டட் பயம், இல்ல ஜாப் ரிலேட்டடா கேப்ஸ் விழுறது, அதுக்கு ரிலேட்டட் பயம் வராது. ஏன்னா கேத்து அங்க இருக்கும்போது ஒரு கட் கொண்டு வருவாரு, இல்ல ஒரு டிலே கொண்டு வர, இல்ல ஒரு பிரேக் ஆகுது கொண்டு வருவாரு, ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகுது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிசம்பர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் பி ஓப்பன் அண்ட் பேக்கப் பிளான்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டே இருங்க. தட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் யூ. அண்ட் கேத்து இருக்கும்போது நீங்க வேற ஏதாவது, அதாவது நான் ஒரு மெயின் ஜாப் பண்றேங்க, ஏன்னா இந்த சிச்சுவேஷன் எப்படி கிராஸ் பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா வேற ஒண்ணு அடிஷ்னலா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ கேத்து வந்து இந்த மெயின்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து நீ சைட்ல இருக்கிறத பண்ற, திரும்ப மெயினுக்கு வர அப்படின்ற மாதிரி ஒரு டைவர்ஷன் கேத்து பொறுத்த வரைக்கும் நல்லது. ஸோ ஸ்டார்ட் டூயிங் சம்திங் இந்த சைடு, இல்ல சைட்ல ஏதாவது கத்துக்கிறது, இல்ல சைட்ல சும்மா நீங்க எல்லாருக்கும் ஏதாவது சொல்லி கொடுக்கறது, எது வேணாலும் பண்ண ஆரம்பிச்சுட்டுங்க. ஸோ அந்த ராகு கேத்துவோட எஃபெக்ட் வந்து இப்போ சொன்ன இந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வீடு ரிலேட்டட், இல்ல புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப ஒரு கண்டினியூஸா எனக்கு என்னவோ தெரியல, ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும், வாங்கணும்னு தோன்றது ஒரு அப்சசிவ் தாட்டாவே வர ஆரம்பிச்சிருக்கும். பிகாஸ் ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால. சோ இது வந்து டிசம்பருக்கு அப்புறம் மாறுது. டிசம்பர் 5th வரைக்கும் இது உங்களுக்கு வந்து ஒரு பயமா உள்ள இருந்துட்டே இருக்கும். வேலை ரீதியாகவும் சரி, இல்ல வீடு ரீதியாகவும் சரி, அது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். சோ அதுக்கப்புறம் எப்படி மாறணும், அதுக்கப்புறம் ராகு இஸ் கோயிங் டு யுவர் 3rd house. ஸோ அது வந்து உங்க சொந்த முயற்சிக்கான இடத்துக்கு போகுது. அப்போ அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டா ராகு கேத்து வீடியோல பார்க்கலாம். பட் நீங்க உங்க சொந்த முயற்சி போட்டு இப்பத்துல இருந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்க பண்ணவே ஆரம்பிச்சிருவீங்க அந்த டைம்ல. இல்ல நான் சொந்தமா இது இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சைட்ல தான் நான் பண்றேன், பட் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இல்ல நான் மெயினாவே அதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க மாத்தி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிகாஸ் உங்க சுய முயற்சி, சுய தொழில் அதற்கான இடத்துல ராகு வராது. ஓகேங்களா? சோ அது நம்ம டீட்டெயில்டா ராகு கேத்து வீடியோல பார்க்கலாம். பட் கேத்து இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் ஜாப்ல கொஞ்சம் போர்டம் கொடுப்பாரு. அந்த போரிங் ஃபீல், நான் இங்கே மாட்டிட்டு இருக்கணும் ஒரு ஃபீல், அதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணி வெளியில வரணும்.
ஓகேங்களா. ஸோ இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஹெல்த் விஷயத்துல இந்த ஒரு வருஷம் எனக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா அது பெட்டர் ஆகும். ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இது என்னன்னா, முக்கியமா 9ஆம் இடத்துல குரு வராரு, அதுவும் உச்சமான ஒரு வீட்டுல, அதாவது கடகம்லே குரு வராருன்றப்போ உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் நீங்க நோட் பண்ணுவீங்க. இந்த பேட்டர்ன் என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் பிரசாதம், ஓகேங்களா, அந்த பிரசாதமே எல்லோ கலர்ல இருக்கலாம், திருப்பதி லட்டு மாதிரி. இல்லைன்னா எல்லோ கலர் கவர் போட்ட ஒரு பிரசாதமா இருக்கலாம், இல்ல கோயில்ல இருந்து கொடுத்த ஒரு விஷயங்கள், கயிறு கொடுத்தாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனா கோயில்ல இருந்து வந்த ஒரு பிரசாதம், அது உங்களுக்கு ஒரு தேர்ஸ்டே வரும். அதுவும் யாரு மூலமா வரும்னா, அவங்க உங்களுக்கு ஒரு குரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு குரு கிட்ட இருந்தே வரலாம், இல்ல டைரக்டா கோவில்ல இருந்து உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், இல்ல ஒரு அப்பா மாதிரி இருக்கிறவங்க வந்து கொடுத்துட்டு போகலாம். அது ஒரு எல்லோ கலர் பூவா கூட இருக்கலாம், ஓகேங்களா, கொடுத்துட்டு போகலாம். இல்ல ஒரு அப்பா மாதிரி இருக்க ரிலேட்டிவ் யாராவது வந்து கொடுத்துட்டு போகலாம். ஸோ இது நடக்குது அப்படின்னாலே குருவோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இது ஆல்ரெடி நடந்துருச்சான்றத சொல்லுங்க, இல்ல கமெண்ட்ல போடுங்க. இல்ல உங்களுக்கு இப்ப இது எப்ப நடந்தாலும் நீங்க இந்த வீடியோக்கு திரும்ப வந்து கமெண்ட்ல போட்டே ஆகணும். ஏன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நீங்க சொல்லும் போது அது இன்னும் நிறைய பேருக்கு அவங்களுக்கான லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் இருந்து வெளியில வர குருவோட பிளஸிங்ஸ் வருதுன்றத நம்பிக்கையா அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, எமோஷனல் டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு இந்த டைம்ல. எமோஷனல் டெஸ்ட் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே பிலீஃப் சிஸ்டம், அதாவது நம்மளோட நம்பிக்கைன்றக்கான இடத்துலதான் இப்ப குரு உங்களுக்கு வராரு 9ஆம் வீட்டுல. அண்ட் அந்த இடம் எப்பவுமே விருச்சிகம் பொறுத்திருக்கோம், அவங்களோட நம்பிக்கைன்றது எமோஷன் கூட ஒரு கலந்த ஒரு விஷயம். நான் இதை நம்புறேன், ஏன் அதை வந்து தப்பா சொல்றீங்க, எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க விட்டா சண்டைக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எமோஷனல் டெஸ்ட் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம் அவங்களுக்கு இந்த டைம்ல நடக்கும். நீங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்லாம் அதை நீங்க மாத்திக்கிற மாதிரியே நடக்கும். அப்ப நான் மாத்திட்டு இதை பண்ணிதான் ஆகணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நடக்கும். ஸோ இதுல உங்களுக்கு லெசன் கத்து கொடுக்குது அப்படின்னா, பி இன் த மிடில் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ஒரு விஷயத்த ஒரு மிடில் பெர்ஸ்பெக்டிவ்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயமாவே இருக்கலாம், நீங்க எமோஷனலி கனெக்டடாவே இருக்கலாம், பட் மிடில் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு இந்த டைம் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுது. ஓகேங்களா. சோ அதை என்னன்றதை கண்டுபிடிங்க. ரொம்ப ரிஜிடா இருக்க வேண்டாம், அது ரொம்ப எமோஷனலா பார்க்க வேண்டாம். என்னன்றதை பார்த்து ஓகே இதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த மிட் ஸ்டாண்ட்ல இருக்கிறது நல்லது. அனுஷம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அப்ஸ் அண்ட் டவுன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கான்ஃபிளிக்ஸ் வித் பீப்புள் அப்படின்னு வந்திருந்ததுன்னா, ஈவன் வித் ஸ்பவுஸ் அப்படின்னு வந்திருந்தா கூட இந்த டைம்ல அந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் போய் அவங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடி இன்னும் நல்ல ஒரு அந்யூனம்ல இருக்கக்கூடிய டைம் தான். ஈவன் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஈவன் வித் ரிலேட்டிவ்ஸ் யார் கூட வந்திருந்தாலும் ஓகே. கேட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ்னஸ் ரொம்ப அதிகமா வரக்கூடிய டைம். இப்ப எனக்கு எனர்ஜி வந்துருச்சுடா, நான் ஒரு கை பாத்துக்கிறேன்னு கேட்டே வந்து ஒரு காம்படிட்டிவா சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அதுல என்னன்னா, அதுல நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் எடுத்துப்பாங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு அவாய்ட் கேட்டை பொறுத்த வரைக்கும். விசாகம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரா ஒரு விஷயத்துல கமிட் ஆகி மாட்டிப்பாங்க. ஸோ அது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓவர் கமிட்மெண்ட் நீங்க இந்த டைம்ல பண்ண வேண்டாம். உங்களால எது பண்ண முடியுதோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணி பண்றது விசாகம் பொறுத்த வரைக்கும் நல்லது. ஓகேங்களா. அண்ட் ரெமெடி வந்து இதுல என்னன்னா, முக்கியமான ரெமெடி இது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ வாஸ்து ரெமெடி, பட் நாட் பிலாங்கிங் டு த உங்களோட லிவிங் ஸ்பேஸ் இல்லை. பட் என்னன்னா, எந்த பொருள் எந்த திங்ஸோட கனெக்டட், எந்த எனர்ஜியோட கனெக்டட்னு இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனுக்கான ரெமெடி. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோல்டு கலர்ல ஒரு விஷயம், எதர் நீங்க கோல்டே வாங்கி கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம், கோல்டு கலர்ல ஒரு விஷயம் நீங்க அதை வந்து உங்க அப்பாக்கோ இல்ல உங்க குருமார்களுக்கோ வாங்கி கொடுக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க 9ஆம் இடத்துல இருக்க குருவை ஆக்டிவேட் பண்றீங்க. உங்க 9ஆம் இடம் உங்க பாகியம், உங்க லக்குக்கான இடத்தை ஆக்டிவேட் பண்றீங்க. ஸோ தட் வில் இன்க்ரீஸ் யுவர் லக். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கோல்டு கலர்ல இருக்கிற ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாக்கு கொடுக்கலாம், அதுவும் நல்லது. ஏன்னா அது வந்து சனியோட அந்த ஒரு எஃபெக்டையும் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கும். when you gift watch, சனியோட எஃபெக்ட் குறையும். ஓகேங்களா. பிகாஸ் சனி பகவான் இஸ் ஃபார் டைம். ஓகே. ஸோ அவங்க அதை சந்தோஷப்படணும், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட்ல சந்தோஷம் இருக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்னால இந்த டைம்ல வந்து கோல்டு வேலைலாம் பயங்கரமா ஏறி போயிடுச்சுங்க, என்னால கோல்டுல எதுவும் வாங்க முடியாது, ஈவன் இந்த திங்ஸ் எல்லாம் கூட டிஃபிகல்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்க கோல்டு ஃப்ரேம் போட்டு ஒரு படம், யாரோட படம்னா நீங்க குருவா நினைக்கிற ஒரு கடவுளோட படம், சாய்பாபா இருக்கலாம், இல்ல எனக்கு முருகர் தாங்க எல்லாமே அப்படின்னு இருக்கலாம். கோல்டு ஃப்ரேம் போட்டு ஒரு புது படத்தை வந்து, இல்ல அந்த படமே கோல்டு கலர்ல இருக்குன்னா
பண்ணா பரவாயில்ல, அந்த படத்தை நீங்க வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, வீட்டுக்கு வந்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிங்க. அதை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரதும் ஒரு தேர்ஸ்டேயா இருக்கிறது நல்லது. பிகாஸ் யூ ட்ரைங் டு ஆக்டிவேட் குரு. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தெய்வங்கள் இருக்கிற டெம்பிள்ஸ் இருக்கும்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அதாவது வாராகியம்மனே குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு டெம்பிள் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா முருகர் குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த மாதிரி குழந்தை தெய்வங்கள் இருக்கிற டெம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கோயிலுக்கு நீங்க போய் என்ன பண்ணலாம், நீங்க வந்து எதர் பட்டுல அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, அந்த சாமிக்கு ஒரு பட்டு பாவாடை இல்லை ஒரு பட்டுல வேஷ்ட் அந்த மாதிரி பட்டுல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க அங்க வரவங்களுக்கு எல்லோ கலர்ல ஸ்வீட்ஸ் கொடுக்கறதோ பண்ணும்போது அகெயின் இந்த குரு பயிற்சிக்கான பெஸ்ட் ரெமெடி இது. அகெயின் அனதர் பெஸ்ட் ரெமெடி. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் சம்திங் லைக் திஸ். நீங்க டே டு டே யூஸ் பண்ற ஐட்டம்ஸை வந்து கோல்டு கலர்ல வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது என்னன்னா, இது வந்து ஒரு பென். ஓகேங்களா? டே டு டே யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் நீங்க கோல்டு கலர்ல வாங்கி வைக்கும் போது அகெயின் குருவை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. அதுவுமே இப்ப பாகியஸ்தானம்ல இருக்க குருவை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அண்ட் கடகம் வந்து எழுத்துக்கான ஒரு ராசின்னு சொல்லலாம். கடகம் பொறுத்து நல்லா இருக்கவங்களுக்கு எழுத்து நல்லா வரும். ஸோ கடகத்துல இருக்க குரு ஆக்டிவேட் பண்றதுக்கு பெண்ணே நீங்க கோல்டு கலர்ல வாங்கி வச்சீங்கன்னாலும் அது நல்லது. அப்பப்போ நீங்க எடுத்து இதுல யூஸ் பண்றதும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் விருச்சிகம். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு எதெல்லாம் ரெசனேட் ஆச்சோ அதை கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இதை பாக்குற மீதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கே அது ஹெல்ப் பண்ணும் இல்லையா? நீங்களே ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வந்து சொல்லிக்கலாம் என்ன நடக்குதுன்னு, ஆறுதல் சொல்லிக்கலாம், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம். ஏன்னா நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில இன்னொருத்தவங்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா அது உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் வரும். ஓகேங்களா? ஸோ அது பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு மெடிடேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஏன்னா 9th house குரு உங்க விஸ்டம் இன்க்ரீஸ் பண்ற டைம், மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எங்க டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷனுக்கு வாங்க, இல்லை எங்க லைவ் மெடிடேஷன் கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகேங்களா? So see you then. All the best. Thank you.